வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 26/4/2026 பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 13ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் உங்களுக்கு 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். மேஷலக்கணம். இருப்பு இன்று 2 நாழிகை 36 வினாடி. சூரிய உதயம் இன்று 5:59க்கு. கரணன் 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று இரவு 9:33 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 11:27 வரை மகம், பின்பு பூரம். ராமயோகம் இன்று அதிகாலை 3:03 மணி வரை கண்டம், பின்பு விருத்தி. கரணம் இன்று காலை 10:06 மணி வரை தைத்துளம், பின்பு இரவு 9:33 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:58 வரை அமிர்த யோகம், பின்பு இரவு 11:27 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு 11:27 வரை பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிகா பரமேஸ்வரி பூஜை இருக்குங்க. மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரால் பட்டாபிஷேகம். வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் வாகனத்தில் புறப்பாடு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய நாராயணனை வழிபட இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கி சுறுசுறுப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் சூரிய ஹொரை, அதாவது 6 மணிலிருந்து 7 மணி வரைக்குண்டான இந்த சூரிய ஹொரையில் சூரியனை நீங்கள் வழிபடுவது மிகவும் சிறப்புங்க. அதுலேயும் சூரிய ஹொரையில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. சூரியனுடைய காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாஸ்கராய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத், இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை இந்த சூரிய ஹொரையில் விளக்கேற்றி நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள், எதிரிகள் எல்லாமே நீங்கி சுறுசுறுப்பு அதிகரிக்கக்கூடும். உங்களுக்கு மன தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அதே போல் இன்றைய நாள் விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று ஸ்ரீ வாசவி ஜெயந்தி இருக்குங்க. அப்போ மங்கள வாழ்வு தரக்கூடியது தான் அந்த வாசவி ஜெயந்தி வழிபாடுங்க. சித்திரை மாதத்தில் சித்திரை திருவிழா, சித்ரா பௌர்ணமி போன்று பல்வேறு விசேஷங்கள் எல்லாம் வருங்க. அப்போ அந்த வகையில் இந்த வாசவி ஜெயந்தி விழாவும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. அப்போ சித்திரை மாத அமாவாசைக்கு பின்பு வரக்கூடிய வளர்பிறை தசமி திதியே இந்த வாசவி ஜெயந்தி திதியாக போற்றப்படுதுங்க. அப்படிப்பட்ட இந்த வாசவி ஜெயந்தி விழா இன்றைய நாள் ஏப்ரல் 26 ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாடப்படுதுங்க. இந்த வாசவி ஜெயந்தி என்று பெண்கள் குறிப்பாக நல்ல மணாளன் அமையவும் மாங்கல்ய பலம் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் விரதமிருந்து பார்வதி அம்மனை வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னு சொல்லலாமுங்க. அப்போ கலியுகத்தில் பக்தர்களுடைய துன்பங்கள் தீர்க்க அன்னை மேற்கொண்ட அவதாரமே இந்த கன்னிகா பரமேஸ்வரி அவதாரமுங்க. அந்த அற்புத அவதாரம் நிகழ்ந்த நாளைத்தான் வாசவி ஜெயந்தியாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. அப்போ எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆண்கள், பெண்கள் என இரு பாலர்களும் விரதம் இருந்து கடவுளை வழிபடலாமுங்க. குறிப்பாக பெண்கள் வழிபட வேண்டிய இந்த விரத நாளில் காலையில் எழுந்து நீராடி விளக்கேற்ற வேண்டுங்க. கன்னிகா பரமேஸ்வரி தாயாரினுடைய திருவுருவ படம் அல்லது ஏதேனும் அம்மனுடைய படத்திற்கு
மலர் சாற்றி வழிபாடு செய்ய வேண்டுங்க. உங்களுக்கு தெரிந்த அம்மன் பாடல்களை பாடி துதிக்கலாம். அன்று அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்கள் சென்று வழிபட்டு வருவதும் விசேஷமுங்க. அன்றைய தினத்தில் ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் வழங்குவது புண்ணியத்தை சேர்க்குங்க. அப்போ இந்த வழிபாட்டுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நைவேத்தியமாக படைப்பதும் உங்களுக்கு சிறப்புங்க. இந்த நன்னாளில் பெண்கள் சனி பகவானுக்கு வன்னி இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் மாங்கல்ய பலம் கூடும் என்பதும் ஐதீகம்ங்க. அப்போ இந்த வாசவி ஜெயந்தி எப்படி வந்துச்சு, அது கூட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் விருபாட்சன் வாசம்பா என்ற தம்பதியர்கள் வாழ்ந்து வந்தாருங்க. இவர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை செல்வம் வேண்டி இறைவனை விடாது வழிபட்டு வருகிறாங்க. இறைவனை வழிபட்டதன் பயனாக இவர்களுக்கு குசும்பாம்பிகா என்ற ஒரு பெயரில் பார்வதி தேவியும் சிரேஷ்டி என்ற பெயரில் சமாதி மகரிஷியும் பிறந்தாருங்க. அப்போ குசும்பாம்பிகை அழகும் அறிவும் கொண்ட ஒரு கன்னியாக வளர்ந்து நின்றாளுங்க. அப்போ இந்த குசும்பாம்பிகா என்ற வாசவியினுடைய அழகை கண்டு விஷ்ணுவர்தன் என்ற மன்னன் அவளை மணமுடிக்க விரும்பினாருங்க. மன்னன் தனது விருப்பத்தை வாசவியின் பெற்றோர்களிடம் தெரிவிக்க அவர்களது குலப்படி அவளை மணமுடித்து தர இயலாது என்றும் தன்னுடைய குலத்தவர்களை ஆலோசிக்க வேண்டும் என்று வாசவியினுடைய தந்தை கூறிவிடுகிறாருங்க. ஊரில் உள்ள ஆலயத்தில் அவரது குலத்தவர்கள் 714 பேர் ஒன்று கூடுகிறாருங்க. அவர்களில் 612 பேர் மன்னருடைய விருப்பத்திற்கு சம்மதம் தெரிவித்தும் மீதமுள்ள 102 பேர் எதிர்ப்பு தெரிவிக்கவே இந்த 612 பேரும் ஆலயத்தை விட்டு வெளியேறுகிறாங்க. தனது திருமணத்தில் இத்தனை குழப்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை கண்ட வாசவி மனமுடைந்து தான் இப்புவியில் வாழக்கூடாது என்று எண்ணி அக்னி வளர்த்து அதில் குதித்து உயிர்த்து விடுகிறாளுங்க. தங்களால் தான் இந்த தவறு நிகழ்ந்தது என்று வருந்திய 102 பேர் அதே அக்னியில் உயிர் நீர்த்தாருங்க. இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் நாம் தானே என்று நினைத்த விஷ்ணுவர்த மன்னனும் உயிர் விட்டானுங்க. வாசவியாக பிறந்து வளர்ந்து அக்னியில் குதித்த பார்வதி தேவி அவர்களுக்கு காட்சி தந்து அருளினாளுங்க. அன்று முதல் மக்கள் பார்வதி தேவியை தங்களுடைய குலதெய்வமாக வாசவி கன்னியா பரமேஸ்வரி என்ற பெயரில் வழிபட ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ தை அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 2வது நாளில் சுக்லபக்ஷ துதியை அன்று அக்னி குண்டத்தில் தேவி இறங்கியதால் அன்றைய தினத்தை அக்னி பிரவேச தினமாக கொண்டாடப்பட்டு வருதுங்க. இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை தசமியை வாசவி ஜெயந்தியாகவும் மக்கள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறார்கள்ங்க. அப்போ இந்த வாசவி ஜெயந்தி அன்று நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வருங்க. பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் உள்ள பெண் சாபங்கள் எல்லாம் நீங்கி நிம்மதி ஏற்படக்கூடுங்க. திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் நல்ல வரன் கிடைக்கும். திருமணமான பெண்களுக்கு அவர்களுடைய மாங்கல்யத்தின் பலம் கூடும். கணவருடைய ஆயுள் விருத்தியாகுங்க. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விரதம் தான் இந்த வாசவி ஜெயந்தி விரதம்ங்க. முறையாக கொண்டாடி நீங்களும் உங்களுடைய கணவன்மார்களுக்காகவும் கணவன் மனைவிமார்களுக்காகவும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய இல்லறம் நல்லறமாக செழிக்க வேண்டுகிறோம்ங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசு வாங்குவதற்கு மிக உகந்த நாள், விதை விதைப்பதற்கு மிக சிறந்த நாள், மந்திர உபதேசம் பெறுவதற்கு மிக ஏற்ற நாள், சுரங்கப் பணிகளை மேற்கொள்ள மிக நல்ல நாள். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்கண நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்கணம் இருப்பு இன்று அதிகாலை 5:22 மணி முதல் 7:02 மணி வரை. ரிஷப லக்கணம் 7:03 மணி முதல் 8:56 மணி வரை. மிதுன லக்கணம் 8:57 மணி முதல் 11:02 மணி வரை. கடக லக்கணம் 11:03 மணி முதல் 1:13 மணி வரை. சிம்ம லக்கணம் 1:14 மணி முதல் 3:19 மணி வரை. கன்னி லக்கணம் 3:20 மணி முதல் 5:19 மணி வரை. துலாம் லக்கணம் 5:20 மணி முதல் 7:19 மணி வரை. விருச்சக லக்கணம் 7:20 மணி முதல் 9:24 மணி வரை. தனுசு லக்கணம் 9:25 மணி முதல் 11:36 மணி வரை. மகர லக்கணம் 11:37 மணி முதல் 1:42 மணி வரை. கும்பலக்கணம் 1:43 மணி முதல் 3:36 மணி வரை. மீன லக்கணம் 3:37 மணி முதல் 5:17 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுபகாரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகளில் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்கள் எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை நீங்கள் செய்வதும் உங்களுக்கு சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய ஹோரை.
7 மணி முதல் 8 மணி வரை சுக்கிர ஹொரை, 8 மணி முதல் 9 மணி வரை புதன் ஹொரை, 9 மணி முதல் 10 மணி வரை சந்திர ஹொரை, 10 மணி முதல் 11 மணி வரை சனி ஹொரை, 11 மணி முதல் 12 மணி வரை குரு ஹொரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை செவ்வாய் ஹொரை, 1 மணி முதல் 2 மணி வரை சூரிய ஹொரை, 2 மணி முதல் 3 மணி வரை சுக்கிர ஹொரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை புதன் ஹொரை, 4 மணி முதல் 5 மணி வரை சந்திர ஹொரை, 5 மணி முதல் 6 மணி வரை சனி ஹொரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை குரு ஹொரை, 7 மணி முதல் 8 மணி வரை செவ்வாய் ஹொரை, 8 மணி முதல் 9 மணி வரை சூரிய ஹொரை, 9 மணி முதல் 10 மணி வரை சுக்கிர ஹொரை, 10 மணி முதல் 11 மணி வரை புதன் ஹொரை, 11 மணி முதல் 12 மணி வரை சந்திர ஹொரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சனி ஹொரை, 1 மணி முதல் 2 மணி வரை குரு ஹொரை, 2 மணி முதல் 3 மணி வரை செவ்வாய் ஹொரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சூரிய ஹொரை, 4 மணி முதல் 5 மணி வரை சுக்கிர ஹொரை, 5 மணி முதல் 6 மணி வரை புதன் ஹொரை. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய ஹொரைங்க. அதனால் இன்றைய நாள் சூரிய ஹொரை மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சூரிய ஹொரை பார்த்தீங்கன்னா சூரியனை ராஜகிரகம் என்று அழைப்பார்களுங்க. அரசு மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் தாங்க. அப்போ சூரிய ஹொரையில் நீங்கள் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள், வழக்கு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக அமையக்கூடுங்க. மேல் அதிகாரிகளை நீங்கள் சந்தித்து பேசுகிறதாக இருந்தாலும் சரி, அரசு சார்ந்த முயற்சிகளாக இருந்தாலும் சரி, சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்துல இருப்பவர்களை போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு நீங்கள் இந்த சூரிய ஹொரை சிறப்பான ஒரு ஹொரைங்க. அதே போல் இந்த சூரிய ஹொரை நேரத்தில் உயில் சாசனம் எழுதலாம். இந்த சூரிய ஹொரையில் புதிதாக எந்த அலுவல்களையோ உடன்பாடுகளையோ செய்வது அவ்வளவு நல்லதல்லங்க. சுபகாரியங்கள் செய்யவும் இந்த சூரிய ஹொரை ஏற்றதல்லங்க. அதே போல் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமைங்க. ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வழிபடுவதற்கு ஒரு மிக மிக ஒரு ஏற்ற நாளுங்க. அப்போ இந்த நாளில் சிகப்பு நிற ஆடைகளை அணிவது உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கக்கூடியதாகவும் இருக்குங்க. அது மட்டுமின்றி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலேயும் நீங்கள் சூரியனுடைய பரிபூர்ண அருளுக்கு வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிகப்பு நிற ஆடைகளை அணிந்து கொண்டு சூரியனை வழிபட்டுவாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதே போல் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில் கடகம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. அதே போல் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமற்ற நாளுங்க. அதனால் எந்த ஒரு புதிய காரியங்களையும் நீங்கள் தொடங்க வேண்டாம். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய். இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரனும், 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் கேது சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் செவ்வாய் சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் சில தடைகளை எல்லாம் சந்திச்சா கூட உங்களுடைய செயல்களில் நீங்கள் இன்றைய நாள் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. அப்போ எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களுடைய தைரியமும் விடாமுயற்சியும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. இப்போ உங்களுடைய முடிவுகளில் நீங்கள் தெளிவாகவும், சிந்தனைகளில் உங்களுக்கு முயற்சிகளில் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அப்போ இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்வீங்க. எதுலையுமே தன்னம்பிக்கையோடும் செயல்படுவீங்க. பயனற்ற சிந்தனைகளை இன்றைய நாள் குறைத்து கொள்ளுங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வேலையாட்களிடம் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வேண்டுமுங்க. பணிபுரியக்கூடிய இடத்துல முன்கோபமின்றி நீங்கள் செயல்படுவது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. அப்போ சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அதே போல புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் எல்லாம் ஒரு சிலருக்கு உண்டாகக்கூடும். உறவினர்கள் வருகையால வீட்டில் கலகலப்பான ஒரு சூழல் எல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. அதே போல புதிய முயற்சிகளை பார்த்தீங்கன்னா நீங்க பிற்பகலுக்கு மேலே தொடங்குவது உங்களுக்கு இன்றைய நாள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல தாயுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வீங்க. வாழ்க்கை துணை உறவுகளில் உங்களுடைய முயற்சிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதரவுகள் தருவாங்கங்க.
இப்போ மாலையில் நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மனதளவில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் சக பணியாளர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா உதவி செய்யக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. அப்போ அதே போல் நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகக்கூடுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை எளிதாக செயலாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் மூலம் உங்களுடைய விருப்பங்களை அனைத்துமே நிறைவேற்றி கொள்வீங்க. அது இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தடாலடியான சில கோபங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்தாலே போதும், அது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய துணையுடன் நேர்மையான எண்ணங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் உறவுகளில் மகிழ்ச்சிகள் நிலவக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மனநிலை கொண்ட ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. மகிழ்ச்சியான ஒரு சூழல் எல்லாமே உங்களுக்கு காணப்படுது. குழந்தைகள் விஷயங்களில் ஒரு சூழ்நிலைகள் படிப்பு விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதே போல் ஏதாவது போட்டி தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இன்றைய நாள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் மிக அற்புதமான ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பணப்புழக்கம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயரக்கூடும். அதனால் நிதி நிலைமை உங்களுக்கு மிக ஆரோக்கியமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஆரோக்கியமான சில விஷயங்களில் பார்த்தோம்னா இன்றைய நாள் தியானம் அல்லது பிரார்த்தனை, இதன் காரணமாக உங்களுக்கு ஆரோக்கியமும் உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அப்போ ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகளை நீங்கள் அணுகும்போது பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகத்தில் சில பணிச்சுமை குறைவதால் கொஞ்சம் உற்சாகமாகவும் காணப்படுவீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சகோதரர்கள் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு வாய்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் எல்லாம் உண்டுங்க. அதே போல் வியாபாரத்தில் இன்றைய நாள் விற்பனையும் லாபமும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன் குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் கேது சந்திரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் ராகுவும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சனி பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் புதன் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சமயோஜித புத்தி பற்றிலா அது புத்திசாலித்தனம், இதன் காரணமாகத்தான் இன்று உங்களுக்கு பயனுள்ள பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போதுங்க. அப்போ இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ விலகி சென்றவர்கள் எல்லாமே விரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் அமைய போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் புதுவிதமான சிந்தனைகள்லாம் ஏற்பட காண்பீங்க. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கங்க. அதே போல் உங்களுடைய தம்பதிகளுக்கிடையே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒரு அன்பு அரவணைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க.
பிரபலமானவர்களுடைய ஆறுதலும் நட்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. இன்றைய நாள் பெருமைகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. அப்போ புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சகோதரர் வகைகளில் நீங்கள் எதிர்பாராத சில செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. தந்தை வழி உறவினர்களாக இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் அனுகூலமாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க. அப்போ பிற்பகலுக்கு மேலே நண்பர்கள் மூலம் சில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு இன்று கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமானை வழிபடுவது அதிக நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க. உங்களுடைய செயல்திறன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அசர வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க போகுது. அப்போ உங்களுடைய முயற்சிக்கு மேலதிகாரிகளுடைய அங்கீகாரம் பாராட்டு எல்லாம் பெறும் வகையில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. இப்போ காதல் திருமணம் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையுடன் இனிமையான வார்த்தைகளை எல்லாம் இன்றைய நாள் பகிர்ந்து கொள்வீங்க. குடும்பத்தில் பிரச்சனைகளை நீங்கள் கலந்து பேசி அதுக்கு சுமூகமான ஒரு தீர்வுகள் எல்லாமே எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குது. மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அவர்கள் எந்த போட்டிகளில் கலந்து கொண்டாலும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாக உள்ளதுங்க. அப்போ பூர்வீக சொத்துக்கள் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, அதற்குண்டான வரவு மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய நேர்மறை எண்ணம் மன உறுதி இதன் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்தில் நீங்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதிற்கு பிடித்த பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் கிடைக்க போகுதுங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய குழந்தைகளுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய ஒரு புரிதல்களும் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அதே போல் எதிர்பாராத சில திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு மனை வாகனம் ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க, உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்துவாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு பகவானுடைய பயணமும் 3ஆம் பாவத்தில் கேது சந்திரனுடைய பயணமும் அதே போல் 9ஆம் பாவத்தில் ராகுவும் 10ஆம் பாவத்தில் செவ்வாய் சனி பகவானுடைய பயணமும் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும் விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் உங்களுக்கு இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த வளர்ச்சிகள் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய கடின முயற்சியால் நீங்கள் வளர்ந்து வெற்றிகள் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையும் தைரியத்தோடு இருப்பீங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. எந்த செயல்பாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு முனைப்புடன், அதாவது ஆர்வமுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருப்பீங்க. அப்போ மனதில் புதுவிதமான ஆசைகள் ஒரு சிலருக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நினைத்த காரியங்களில் எதிர்பார்ப்புகள் எல்லாமே, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு நெருக்கங்கள் அதிகரித்து காணப்படும், புரிதல்கள் ஏற்படக்கூடும். அதே போல பார்த்தீங்கன்னா பணிபுரியக்கூடிய இடத்துல ஒரு சிலருக்கு சாதகமான ஒரு சூழல் எல்லாமே ஏற்படும்னே சொல்லலாமுங்க. அப்போ வியாபாரம் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு லாபமும் ஒத்துழைப்பும் நல்ல மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான பணிகளில் ஈடுபாடுகள் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகள் சற்று அதிகரித்து நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாள்னே சொல்லலாமுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் எல்லாமே அதிகரித்து காணப்படுதுங்க. பயணத்தால உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்களும் உண்டாகக்கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருகையாலையும் வீட்டில் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தாயோடைய விருப்பத்தையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ தாய் மாமன் வழியில் சுப செய்திகள் எல்லாமே கிடைக்கக்கூடும். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பால் விற்பனையும் லாபமும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியிடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பணிகளில் புதிய புதிய கருத்துக்களை நீங்கள் வெளிக்கொணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்மதிப்புகள் ஏற்படக்கூடும். உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக அந்த கருத்துக்கள் பகிரப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுங்க. உங்களுடைய நேர்மறை அணுகுமுறை மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியமானவர்களுடைய இதயத்தில் நீங்கள் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ உங்களுக்கு சற்று இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படுதுங்க. உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களில் கல்வி விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே போல் அவங்களுக்கு அந்த கல்வியில் ஈடுபாடுகளும் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுதுங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறனால உங்களுடைய சேமிப்பை உயர்த்தக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே இன்றைய நாள் வாய்க்கக்கூடுங்க. அப்போ பண இருப்பை நன்கு பராமரிக்கவும் முடியுங்க. உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு செயல்பாடுகளையும் விரைந்து செயலாற்றுவீங்க. அதனால உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மனதளவுலையும் சரி எண்ணங்கள்லையும் சரி மகிழ்ச்சியுடன் இருப்பதால ஆரோக்கியம் மிக அற்புதமாக உங்களுக்கு காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகளால் உங்களுடைய கையிருப்பு எல்லாமே கரையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தாய் வழியில் வர உறவு வகைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு சக ஊழியர்களால் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடுங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள் கல்வி தொழில் உத்தியோகம் வீடு மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது சந்திரனுடைய பயணமும்
அஷ்டமத்தில் ராகுவும், 9ஆம் பாவத்தில் செவ்வாய் சனி பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சுக்கிரனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவநம்பிக்கையும் ஒரு அமைதியின்மையும் தாங்க அதிகமாக காணப்படுது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் இன்று தவிர்க்க வேண்டுங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டீங்கன்னா அதிகம் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. தனிப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டுங்க. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாள் திடீர் பயணங்களால் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையப்போகுது. அப்போ இன்றைய நாள் நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு தோன்றி மறையக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ தம்பதியர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல்கள் ஏற்படும். பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையப்போகுதுங்க. பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையப்போகுது. தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இன்று கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ எதிரிகள் எல்லாமே பணிந்து வருவாங்க. இன்றைய நாள் பிறருக்கு நீங்கள் கொடுத்து வராமல் இருந்த கடன் தொகையெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் வழக்கம் போல் உங்களுக்கு நடைபெறுங்க. பணியாளர்களால் சில செலவுகள் எல்லாமே ஏற்படும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில மன வருத்தங்கள் வரலாம். அதெல்லாம் தவிர்த்துருங்க. பணிகளில் சில தவறுகள் செய்ய வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுடைய திட்டமிடுதலுடன் நீங்கள் செயல்படும் பொழுது தான் இந்த சில தவறுகளை எல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியுங்க. அப்போ உங்களுடைய சக பணியாளர்களிடம் உரையாடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தொழில் உங்களுக்கு எப்பொழுதும் போல உங்களுக்கு சுமாராகத்தான் இன்றைய நாள் அமைய போகுது. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. காதல், திருமணம் இந்த மாதிரியான குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை இன்றைய நாள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ உங்களுடைய துணையுடன் சகஜமாக நீங்கள் நடந்து கொண்டு நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மந்தத்தன்மை, சோர்வு இதெல்லாம் நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய காலங்களாக இன்றைய நாள் இருக்க போது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி வளர்ச்சி இன்று ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விதத்தில் தாங்க இருக்குது. அப்போ செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அதனால் சிக்கனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நிதியை நீங்கள் கட்டுப்பாடுடன் வைக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமின்மை காரணமாக பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சில அசௌகரியமான ஒரு உணர்வுகள்லாம் உங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஏன்னே தெரியாது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இன்றைய நாள் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பராமரிக்கக்கூடிய ஒரு நாளை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் ஆரோக்கியத்தை இதெல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இன்றைய நாள் அமையுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையெல்லாம் உங்களுக்கு ஒரு மத்தியமமாக ஒரு சமநிலையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பெரியோர்களுடைய ஆசிகள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சில சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. கணவன் மனைவிக்கிடையே வேறுபாடுகள் எல்லாம் இன்றைய நாள் இருந்தால் கூட அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வேலைகளில் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அப்போ எந்த ஒரு விஷயங்கள்லையும் குடும்பத்திலாக இருந்தாலும் சரி, எங்கே ஒரு வேலையிலாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர கோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு கோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது சந்திரனுடைய பயணமும், கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் செவ்வாய் சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றிகள் காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்பட போகுதுங்க. அப்போ உங்களுடைய அனுசரணையான சில வார்த்தைகள் மூலம் பார்த்தீங்கன்னா பிறரை நீங்கள் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இருக்கு. அப்போ உங்களிடம் காணப்படக்கூடிய வெற்றிகரமான ஒரு சூழ்நிலைகள் உச்சத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாத்தையுமே உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ வீட்டினுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பழைய பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு தெளிவான முடிவுகள் உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ உத்தியோக பணிகளில் ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல ஒரு மாற்றங்களும் ஒரு திருப்தியான ஒரு மனநிலையும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. வியாபாரம் தொடர்பான ஒப்பந்தங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. புதிய தொழில்நுட்ப கருவிகளில் உங்களுக்கு ஈடுபாடுகள் இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலுமே உங்களுக்கு அலட்சியத்தோடு இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடியக்கூடும். ஒரு பரபரப்பான சூழ்நிலையோட எளிதாக நீங்க செயல்படுவீங்க. குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. இன்றைய நாள் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. இப்போ வாழ்க்கை துணை வழி உறவுகளால நீங்கள் எதிர்பாராத பண வரவுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இருப்பதுடன் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ மறைமுக எதிர்ப்பு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க ஒரு சிலருக்கு. அப்போ அலுவலகத்துல இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த சலுகைகள் சற்று இழுபறிக்கு பிறகு உங்களுக்கு கிடைத்து விடுங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளால சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பார்த்தீங்கன்னா பாதிப்பு எதுவுமே உங்களுக்கு இருக்காதுங்க. அப்போ விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போலவே இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்துல எந்த ஒரு சவால்களையும் பார்த்தீங்கன்னா எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. அப்போ உங்களுடைய பணிகளை செய்யும் பொழுது கொஞ்சம் அனுசரித்தும் நடந்து கொள்வீங்க. அப்போ திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. விற்பனையில நல்ல ஒரு லாபங்கள் உங்களுக்கு காணப்படுது. அதே போல காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. அப்போ உங்களுடைய இருவருக்குமே பார்த்தீங்கன்னா நட்போடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதாக எடுத்துக்கொள்வீங்க. இருவரும் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. குழந்தைகளுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுது. உங்களுக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் அவர்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடும். நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா மனதளவுலையும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளையும் திருப்திகரமான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. நல்ல பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீங்க. நிதி நிலைமை அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலைகளுக்கு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் சகஜமான ஒரு அணுகுமுறை காரணமாக தான் இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறந்து காணப்படுதுன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் புதிய முயற்சிகளாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணத்தால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆதாயமும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பயன்பாட்டுக்கு தேவையான விஷயங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் அதிகமாக காணப்படுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா
சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அதே போல் களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரனும், 10ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் கேது சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சற்று பலன்கள் பார்த்தீங்கன்னா குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று நீங்கள் உங்களுடைய செயல்கள் முடிப்பதை கொஞ்சம் கடினமாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சில பணிகளை பார்த்தீங்கன்னா நிலுவையில் நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே உங்களுக்கு ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்க போகுது. அப்போ நாத்திகம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மனதளவில் புதிய இலக்குகளை எல்லாமே இன்றைய நாள் நிர்ணயம் செய்வீங்க. அடமான பொருட்களை மீட்பதற்குண்டான ஒரு சூழல் இன்றைய நாள் அமைய போகுது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. அப்போ வழக்கமான பணிகளில் மட்டும் நீங்கள் ஈடுபடுங்க. பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்குங்க. உறவினர்களுடைய உதவி கேட்டு வருவாங்க உங்களுக்கு. அப்போ உங்களிடம் பார்த்தீங்கன்னா தாய்மாமன் வழியில் எதிர்பாராத சில செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்று கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடும். பிற்பகலுக்கு மேலே நீங்கள் வீட்டில் உற்சாகமாக ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட உங்களுக்கு குறைவாகத்தாங்க கொஞ்சம் கிடைக்கும். இன்று துர்க்கையம்மனை வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாதுங்க. அப்போ உங்களுடைய கவலைகள் பார்த்தீங்கன்னா அந்த பணிகளில் இருக்கிறதுனால உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் திட்டமிடுதலுடன் செயல்படுவது இன்றைய நாள் உங்களுக்கு மிக நன்மையை ஏற்படுத்துங்க. இல்லைன்னா உங்களுக்கு மனதளவில் சில வருத்தமான ஒரு சூழ்நிலைகளில் தான் இன்றைக்கி காணப்படுவீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்தை விட சற்று குறைவாகத்தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுது, லாபத்தை இல்லை. அதனால் காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்ப பிரச்சனை காரணமாக உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் எல்லாமே எழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் சில முரண்பாடுகள் எல்லாம் எழலாம். இருவருமே கொஞ்சம் அன்பாக பேசி உங்களுடைய தீர்வுகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று வரவும் செலவும் உங்களுக்கு இரண்டும் கலந்து தாங்க காணப்படுது. அப்போ சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு சற்று குறைவாக இருக்குது. அப்போ நிதி நிலைமையில் நீங்கள் உங்களுடைய அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாருக்கு சிறிய உடல்நல கோளாறுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பணமெல்லாம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுதுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பற்றிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய உறவினர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வெளிவட்டார தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதுலையுமே நீங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வழக்குகள் சாதகமான ஒரு சூழ்நிலைகள், தீர்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபார ரீதியான இதுலையா இருந்தீங்கன்னா அதில் உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்பட காண்பீங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா
சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் செவ்வாய் சனி பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சுக்கிரனும், 9ஆம் பாவத்தில் குருவும், அதே போல் லாபஸ்தானத்தில் கேது சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய செயல்களில் வளர்ச்சியும் வெற்றியும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுது. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் இன்று நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. அப்போ ஆராய்ச்சி தொடர்பான ஏதாவது சிந்தனைகள் உங்களுடைய மனதில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடுங்க. அப்போ உறவினர்கள் பற்றிய ஒரு புரிதல்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக ஏற்படும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய சிந்தனைகளில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே முற்றிலும் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்ப இடம், பொருள், மனை சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள், தாமதங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் மேம்படக்கூடுங்க. சுபகாரியங்களை மேற்கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு அழகாக கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. அப்ப உங்களுடைய செயல்பாடுகள்ல வெற்றிகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் இருக்க போகுதுங்க. அப்ப இன்றைய நாள் பொறுமையுடன் ஒரு சில விஷயங்கள்ல செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. எதிர்பாராத செலவுகளால கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஒரு சிலருக்கு ஏற்படலாமுங்க. அப்போ குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளுக்காக சில பேர் பார்த்தீங்கன்னா பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், கட்டாயங்கள்லாம் ஏற்படுது. அப்போ உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருப்பாங்க. அப்போ பிள்ளைகள் உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டு நடக்கக்கூடியவங்களாகவும் இன்றைய நாள் அற்புதமாக காணப்படுங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க சக பணியாளர்கள் அனுசரணையாக உங்களுக்கு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்ப வியாபாரம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்ப வேலை தொழில் விஷயங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படுது. அப்போ தொழிலில் வேலையில உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்குமா அப்படின்னா ஏற்றங்கள் சற்று அதிகமாகவே காணப்படுதுங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அதே போல இன்றைய நாள் உங்களுடைய நலனுக்கான பயன்பாடுகளை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. தொழிலில் நல்ல லாபங்களும் உண்டாகக்கூடுங்க. காதல், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. உறவுகளில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அன்பு, அரவணைப்பு இதெல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மகிழ்ச்சியான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க. மனநிலையில இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. அப்ப விட்டு கொடுத்து செல்லினாலே இன்றைய நாள் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளை, தருணங்களை எல்லாமே கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதியதாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய அனைத்து விதத்திலையுமே நீங்க இன்றைய நாள் செழிப்பாக இருப்பீங்க. இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நாளாக நிதி ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய மனதளவுலையும் சரி, எண்ணங்கள்லையும் சரி, தைரியமான ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. அப்போ இதில் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தேக ஆரோக்கியத்துடன் இருப்பதனாலதான் ஆரோக்கியம் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது தெய்வ பணிகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் உங்களுடைய உண்டாகக்கூடும். உங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வேலை வாய்ப்புக்கு வேலையில் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் பொறுமையும் நிதானத்தையும் இன்றைய நாள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உறவினர்களுடைய வருகை உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தருவதாக இருக்கக்கூடுங்க. அதே போல் எந்த ஒரு நிகழ்ச்சிகள்லையும் இன்றைய நாள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் ராகுவும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சனி பகவானுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரனும், அஷ்டமத்தில் குரு பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் கேது சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இனிமை நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுக்கு எல்லா விதத்திலுமே சாதகமான பலன்கள்லாம் கிடைக்க போகுது. அப்போ உங்களுடைய செயல்களை நீங்கள் எளிதாக ஆற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளுன்னே சொல்லலாங்க. மனதளவில் உற்சாகம் உங்களுக்கு ஏற்படும், சிந்தனைகளில் உங்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. உறவினர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு எல்லாம் கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய பயணங்கள் மூலம் ஆதாயம் அடைவீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது. விவசாய பணிகளில் அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய மனதில் சில மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ அரசாங்கம் சார்ந்த ஏதாவது காரியங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. உறவினர்களால் பார்த்தீங்கன்னா ஒரு செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடும். இளைய சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்க போது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் உங்களுக்கு ஆதாயம் பெறும் வகையில் வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய செயல்திறன்களுக்கு ஏற்ப உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அப்போ அவர்களுடைய அங்கீகாரம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு உந்துதலை ஏற்படுத்துங்க. அப்போ உங்களுடைய பணிகளை சிறந்த தரத்துடன் முடித்து காட்டுவீங்க. எதையுமே திறம்பட செய்து உங்களுடைய செயல்களை வெற்றிகரமாக முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. தொழிலில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குடும்பத்தில் அரவணைப்பு, அன்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போது. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சி பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. உங்கள் இருவருக்கும் புரிந்துணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அவங்களுடைய இதுவரை இருந்து வந்த ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகள் மாறி நல்ல ஒரு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலமாக இன்றைய நாள் மாறப்போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவு மிக அற்புதமாக உங்களுக்கு இருக்குங்க. அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய வங்கிகள் இருப்பு பார்த்தீங்கன்னா உயரக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ நீங்கள் இன்று புதிய முதலீடுகளை எல்லாமே நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு அதிக லாபகரமான ஒரு வாய்ப்பாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் தைரியம், மன உறுதி இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க.
அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்களில் நல்ல அனுபவம் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெளியூர் தொடர்பான பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வீட்டில் சிறு சிறு மாற்றங்களை செய்து அதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பணி விஷயங்களில் பணி மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. வழக்கு சார்ந்த ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு எல்லாமே ஏற்படக்கூடுங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்க கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் செவ்வாய் சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் சுக்கிரனும், களத்திரஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் கேது சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் பணிகளை எளிதாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. அப்போ உங்களுடைய ஆற்றல்களை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. எதையுமே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உடன் பிறந்தவர்களிடம் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப அறிந்து அதன்படி செயல்பட வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் பார்த்தீங்கன்னா மிக திருப்திகரமாக இருக்குங்க. இன்றைய நாள் புதிய பொருட்கள் மீதான ஈர்ப்பு எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் இன்றைய நாள் முற்றிலும் விலகக்கூடுங்க. அப்போ திட்டமிட்ட காரியத்தில் தன்னம்பிக்கையுடன் இன்றைய நாள் செயல்படுவீங்க. சக ஊழியர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மேம்பட்டு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. எதிர்பாராத பணவரவுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் நிறைய காணப்படுதுங்க. அப்போ சகோதரர் வகையில் நீங்கள் எதிர்பாராத ஏதாவது செலவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. தாய் வழி உறவுகளால சில அனுகூலம்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னு சொல்லலாங்க. அப்ப பிற்பகலுக்கு மேல பார்த்தீங்கன்னா மற்றவருடன் நீங்கள் பேசும் பொழுது பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இதை மட்டும் கடைபிடிச்சிட்டீங்கனாலே போது இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அலுவலகத்துல வழக்கமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படும். அப்ப எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க எளிதாகவும் யதார்த்தமான ஒரு குணங்களோடு இருப்பதால எதையுமே எளிதாக நீங்க சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. வியாபாரத்துல விற்பனை லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும் இன்றைய நாள் தொழிலில். அதே போல மாலை வேளையில உறவினர்களுடைய வருகையால உங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்ப வேலை தொழில் விஷயங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகள் இடத்துல அனைத்துமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படுது. அப்போ புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க கூடுங்க. பணி இடத்துல வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். திருப்திகரமான ஒரு சூழல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் அமையக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் அன்பிற்கு எடுத்துக்காட்டாய் நீங்க விளங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா உங்கள் இருவருக்குமே அன்பு அரவணைப்பு அதிகரித்து காணப்படும். குடும்பத்துல மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. குழந்தைகளுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவுல போதுமானதாக இருக்குங்க. அப்ப
திருப்திகரமான ஒரு சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு நிதி நிலைமை இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய சேமிப்புகளை இன்றைய நாள் உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக மகிழ்ச்சியான ஒரு காரணமாக ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருப்பதால ஆரோக்கியமும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் ஆரோக்கியமும் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுது. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திடீர் பணவரவுடன் நீங்கள் எதிர்பாராத செலவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சகோதரர்களுடன் கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி, மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகுவும், 3ஆம் பாவத்தில் செவ்வாய் சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும், 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் கேது சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு துடிப்பான நாளாக இருக்காதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு பாதுகாப்பின்மை உணர்வு தாங்க நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று எந்த விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அந்த விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தைரியமான ஒரு தன்னம்பிக்கை இதை மாதிரியான விஷயங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. புதிய பொருட்கள் வாங்குவதில் உங்களுடைய ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை பார்த்தீங்கன்னா எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதுவிதமான யுக்திகளை எல்லாம் நீங்கள் கையாண்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ எதிலுமே பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையப்போகுது. உற்சாகம் நிறைந்த ஒரு நல்ல நாளுங்க. அப்போ குடும்பத்தினருடைய உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் உங்களுக்கு சில மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டால் கூட உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாதிப்பு எதுவுமே ஏற்படாதுங்க. அப்போ வாடிக்கையாளர்கள் மிகவும் அனுசரணையாக இருப்பாங்க. லாபமும் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு காணப்படுங்க. இன்றைய நாள் கவனமும் சிறப்பான ஒரு திட்டமிடுதல் தான் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடுங்க. அப்போ தொழில் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுக்கு லாபத்தை விட சற்று குறைவாகத்தாங்க இன்று தொழிலில் ஏற்படக்கூடும். கொஞ்சம் கவனமுடன் இருங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் உங்களுடைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா தீவிரமாக எடுத்துக்கொள்ளாமல் எளிதாக எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் பார்த்தீங்கன்னா இன்று அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. உறவிற்கு நல்ல ஒரு அடித்தளமிட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த விஷயத்தையுமே நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைய நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு போதிய அளவில் இருக்காதுங்க. அப்போ இன்று கணிசமான தொகையெல்லாம் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சற்று குறைந்து தாங்க காணப்படுது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையில் அனாவசிய செலவினங்களை எல்லாம் தவிர்த்தாலே போதும். தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத
சில விஷயங்களில் நீங்களே போய் வாண்டடாக போய் செலவு செய்வது இதெல்லாம் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஏன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இல்லை. குழந்தைகளுக்கு கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் தாமதங்கள் இதெல்லாமே நிறைவேறி நல்ல ஒரு முழு மூச்சுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தலைவலி ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அப்போ தியானம் யோகா மேற்கொள்வதன் மூலம் நடைபயிற்சி மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியம்லாம் பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எல்லாத்தையும் எடுப்பீங்க. அது உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு பலன்களும் கொடுக்கும். வெளிநாட்டு பயணங்கள் சார்ந்த ஏதாவது சிந்தனைகள் எல்லாமே இருந்துச்சுன்னா அதெல்லாம் மேம்படக்கூடும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உடன் பிறந்தவர்கள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது மிக நல்லது. அடுத்தவர்களை பற்றிய சிந்தனைகளையும் நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எதிரிகளுடைய பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் எல்லாத்துலேயும் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்பராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் செவ்வாய் சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரனும், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் கேது சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய செயல்களை கவனமாக கையாள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ எந்த செயல்கள் நீங்கள் செய்தாலும் பார்த்தீங்கன்னா 1-2 முறை நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ மனதில் புதுவிதமான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ விவசாயம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்க போகுது. தவறிய சில வாய்ப்புகள் ஏதாவது இருந்தாலும் சரி, பொருட்கள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு விலகக்கூடுங்க. மனை சார்ந்த ஏதாவது கடன் பிரச்சனைகள், கடன் உதவிகள் ஏதாவது நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் அது இந்த நாள்கள் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடுங்க. அப்போ வியாபார அபிவிருத்திக்கான சூழல்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான நாள்னே சொல்லலாமுங்க. புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஏன்னா பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுது. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கூட அந்த விஷயங்கள்ல உணவு விஷயத்துல கவனமாக இருங்க. வெளியிடங்கள்ல உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. அப்ப தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடும். இன்றைய நாள் அலுவலகத்துல பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தா கூட உற்சாகமாக நீங்க செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பார்த்தீங்கன்னா பணியாளர்களால சில பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதனால சக வியாபாரிகளிடம் கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அதனால
வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் அதிகமாக நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் சிறிது பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நிலவக்கூடும். கொஞ்சம் கவனமுடன் இருங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்குமா அப்படின்னா அதுவும் சற்று இன்றைய நாள் கொஞ்சம் குறைந்ததாக காணப்படும். அதே போல் காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்க. ஒற்றுமையை நீங்கள் வலுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ விட்டு கொடுத்து செல்லுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையுடன் நிதானத்துடனும் செயல்படுவது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆன்மீக பயணங்களுக்காக நீங்கள் பணத்தை எல்லாம் செலவு செய்வீங்க. அப்போ பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால பணத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தாயினுடைய உடல் நலத்திற்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுவதால உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு மனதளவுல கவலைகள் எல்லாமே உருவாக்கி கொடுக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புதிய முயற்சிகளில் ஏதாவது இருந்து திட்டமிட்டிருந்தீங்கன்னா அதையெல்லாம் இன்றைய நாள் ஈடுபடாமல் இருப்பது நல்லதுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அதிகாரிகளால் சில காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்க போதுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நல்லவர்களுடைய நட்பு கிடைப்பது பார்த்தீங்கன்னா மனதில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் செவ்வாய் சனி பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரனும், 4ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் கேது சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் இன்றைய நாள் அதிகமாக தேவைப்படுதுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் கடினமாகவும் திட்டமிடுதலுடன் உழைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ இன்றைய நாள் அதிர்ஷ்டம் சற்று குறைந்து காணப்படுங்க. இப்போ திடீர் வரவுகள் உங்களுக்கு சில விஷயங்களில் ஏற்படக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு மிக அவசியமாக இருக்குங்க. தன வரவுகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. தந்தை வழியில் வீண் செலவுகள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படும். அதே போல் புதுவிதமான பொருட்சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ எதிர்கால முதலீடுகள் இதெல்லாம் பற்றி சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கலைத்துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் குடும்பத்தில் வளைந்து கொடுத்து செல்லக்கூடிய ஒரு போட்டி நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. எந்த முடிவையுமே பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து முடிவெடுப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மற்றவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானத்துடனும் இருப்பது அவசியங்க. தாயோட உடல் ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே கவனமுடன் இருங்க. வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போலவே இருக்குங்க. அப்போ பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய வேலையாட்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க.
அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சக பணியாளர்களுடைய வளர்ச்சி காரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதுகாப்பற்ற ஒரு தன்மையை உணர்வீங்க. அப்போ அவர்களுடைய பணிகளில் நீங்கள் முன்னின்று நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இது உங்களுக்கு மனதளவில் கவலைகளையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாள் தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் போல் உங்களுக்கு சுமாராக தாங்க இன்றைய நாள் காணப்படுது. தொழிலில் வளர்ச்சி பற்றி சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பேசும்போது கொஞ்சம் கவனமுடனும் நடந்து கொள்வது நல்லது. பொறுமையோடு பேசுங்க. எந்த இடத்துலையுமே நீங்கள் எடுத்தெறிஞ்சு பேச வேண்டாம். இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இல்லை. அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவத்தை எப்போதுமே நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க. விட்டு கொடுத்து சென்றீனாலே யாருமே கெட்டு போவதில்லைங்க. அதனால் விட்டு கொடுக்கறதுக்கு 2 பேருமே தயாராக இருக்கணும். யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் கோபத்தில் பேசுனாங்கன்னா ஒரு ஆள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்பம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. கல்வியில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது. ஆசிரியர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு மாணவனாக பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு ஏற்ற இறக்கம் காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. அதோட ஆவணங்களை நீங்கள் முறையாக பராமரிக்க வேண்டியது மிக நல்லதுங்க. நிதி நிலைமையில் அனாவசிய செலவுகளை எல்லாம் தவிர்த்து விடுங்க. அது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. தியானம், யோகா, நடைபயிற்சி இந்த மாதிரியான சில விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு மன நிறைவும் மன அமைதியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன வெள்ளை நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படுதுங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல கொஞ்சம் அனுசரித்தும் நிதானத்துடனும் செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் விவகாரங்களில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டுங்க. வெளிவட்டாரத்தில் விவாதங்களை எல்லாம் இன்றைய நாள் குறைத்து கொள்ளுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீண்ட நேரம் கண் விழிப்பதை எல்லாம் குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் எதிர்பாராத பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவங்களும் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்திலும் விவேகத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.